எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு குட்டி கோல்ட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். தங்கம் விற்கிற விலையில் கோல்ட் ஷாப்பிங்கே பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங் நடந்துடுது. ஸோ அன்னைக்கு சரவணா ஸ்டோர் எல்லைட்டில் ஒரு டெய்லி வேர் ரிங் வாங்க தான் போயிருந்தேன். ஆனால் இப்போது உங்கள் ஸ்டோன் வச்ச ரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்த்ததும் அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டோன் வச்ச ரிங்கை தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த ரிங்கை வந்து டெய்லி வியருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண முடியும். இதை போட்டுட்டு படுக்கிறதும் அட்வைசபிள் இல்லை, ஏன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போனோமா போட்டுட்டு வந்தோமா கைட்டி வச்சுமான் இருக்கணும். ஆனால் கையில் போட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கிறதுனால இந்த ரிங் பார்க்க ஒரு டைமண்ட் ரிங் லுக் கொடுக்குது. அதனால் இந்த ரிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ரிங்கோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.6 grams. ஆனால் பார்க்க அப்படி தெரியாது, அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் டிசம்பர் 10th இந்த ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணேன். அன்னைக்கு பர் கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 11,945. இந்த ரிங்கோட பில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 grams 69 milli. ஸோ கீழே போட்டிருக்கிறது வந்து ஸ்டோனோட வெயிட்டு 0.03 milli. அதை மைனஸ் பண்ணால் இதோடைய நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 2 grams 66 milli இதோடைய வெயிட்டு. வேட் வந்து 0.426 போட்டிருக்காங்க. அன்னைக்கு ரேட் வந்து பர் கிராம் வந்து 11,945. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36,947 ஆச்சு, இன்க்ளூடிங் இது வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% போட்டிங்கன்னா டோட்டல் ரேட் 38,055 இதோடைய ரேட்டு. ஸோ பில்லை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 grams 69 milli. ஸ்டோன் ரேட்டை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்டோனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 90 rupees எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 2.66 grams. பர் கிராம்ஸ் வந்து அன்றைக்கி வந்து 11,945. ஸோ 2.66 into 11,945 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 31,773 காஸ்ட்டு. ஸோ வேஸ்டேஜ் வந்து எனக்கு இந்த ரிங்குக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5,174 போட்டிருக்காங்க. இந்த ஒரு சின்ன பொருளுக்கு வந்து 5,000 ரூபாய் நான் பே பண்ணியிருக்கேன் வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,108. ஸோ டோட்டலாக வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 நான் பே பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ரேட்டில் 2.6 grams வந்து ரேட் பார்த்திங்கன்னா 31,773 தான். நான் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் மொத்தம் 6,300 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ரிங்குக்காக. டோட்டலாக வந்து ப்ரைஸ் இப்போ எவ்வளோ வருதுன்னா 38,000 வந்து வருது. ஸோ இந்த 3 கிராம் கூட முழுசாக இல்லை இந்த ரிங்கு. ஆனால் அதுக்கு வந்து நான் 38,000 நான் பே பண்ணியிருக்கேன். இந்த ரிங்கோட ரியல் வேல்யூ என்ன, நான் எவ்வளோ எக்ஸஸாக கொடுத்து வாங்கியிருக்கேன், இது இப்போ இந்த ரிங்கை திருப்பி கடையில் கொடுத்தா எவ்வளோ வேல்யூ வரும்ன்றது ஒரு சிம்பிள் கேல்குலேஷனில் பார்க்கலாம். நான் இந்த ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கடையில் கொடுக்குறேன். அதே கடையில் அன்றைக்கி கொடுக்க முடியாது, 2 days கழிச்சு கூட அதே கடையில் கொடுக்குறேன்னா என்ன வேல்யூவேஷன் பார்க்கலாம். சொன்ன மாதிரி வெயிட் வந்து 2.66 grams ஸ்டோனெல்லாம் இல்லாமல் பர் கிராம் அதே ரேட் போடுறேன். அதே ரேட் போட்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 11,945. ஸோ 2.66 into 11,945னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 31,773 வருது. ஸோ அதே கடையில் எனக்கு என்ன சொன்னாங்க, நான் ரிட்டர்ன் கொடுக்கும்போது எவ்வளோ வேஸ்டேஜ் எடுப்பீங்கன்னு நான் கேட்டப்போ எனக்கு 5% சொன்னாங்க. ஏன்னா ஸ்டோன்லாம் இருக்கிறதுனால எனக்கு இப்போ சொல்கிறாங்க, பட் எடுக்கும் போது எவ்வளோன்னு தெரியல. அவங்க சொன்ன 5K நம்ம போட்டாலும் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 30,185 வருது. ஸோ இதோடைய வேல்யூ வந்து எனக்கு கேட்டேன்னா இதை தான் சொல்லுவேன். 30,185 வேல்யூவோட ரிங்கை தான் நான் வந்து 38,000க்கு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நான் எக்ஸஸாக எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னா 8,000 நான் பே பண்ணியிருக்கேன் இந்த ரிங்குக்காக, இந்த டிசைனுக்காக. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. கோல்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நம்ம வாங்கக்கூடாது. ஒன்று கோல்டு காயினாக வாங்கணும், இல்லாட்டி கோல்டு பீஸாக வாங்கணும். கோல்டு காயின்லேயுமே ஜிஎஸ்டி இருக்குது, 2% வேஸ்டேஜ் பே பண்ணுவோம். கோல்டு பீஸில் எஸ்டிடி இருக்கும். அதுவும் இல்லாமல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளாட்ஃபார்ம் நம்ம ப்ரோக்கரேஜும் பே பண்ணுவோம். ஆனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்னமெண்ட்ஸில் வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணனா நம்ம அதில் தான் நம்ம பண்ணணும். நான் ஏன் இந்த ரிங் வாங்கினேன்னா, இந்த ரிங் வந்து எனக்கு 2025 ரிவார்டு. ஸோ இந்த இயர் என்னோடய கெரியர், என்னுடைய பிஸ்னஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக இது எனக்கு கிடைச்ச ரிவார்டு தான்.